அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வாமர்ஷன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எழுத்தாளர் சிட்டி சங்கரநாராயணன் எழுதிய ஈசப் கதைகளிலிருந்து தைரியசாலி அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மான் ஒரு பயந்த மிருகம். ஒல்லியானல் ஆனால் உறுதியான கால்கள். மாநிலத்தில் புள்ளிமான், களமான், இந்த மாதிரி நிறைய மான் வகைகள் இருக்கு. கிறிஸ்துமஸ் தாத்தாங்க கூட மான் இருக்க வண்டியில் தான் வருவாங்க. நிறைய கிஃப்ட் தருவாங்க. மான் கூட்டமா தேடும். மான் கறி சுவையா இருக்கிறதுனால சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற ஓநாய், நரி போன்ற மிருகங்கள் மானத்தான் வேட்டையாடும். மான் தோலை பழங்குடி மக்கள் ஆடையா பயன்படுத்தினாங்க. முனிவர்களும் பாயா சுருட்டி பயன்படுத்தினாங்க. ஒரு மான் கூட்டத்துல குட்டி மானும் தாய் மானும் மேய்ச்சிட்டு இருந்துச்சா. அந்த குட்டி மானுக்கு ஒரு சந்தேகம். அம்மாவை கேட்கலாமா வேண்டாமா யோசிச்சு. என்ன யோசிக்கிறா என்றது தாய்மான். அம்மா, சாதாரண ஓனாயை விட நீ உருவத்துல பெரியவ, காத்தை விட வேகமா ஓட முடியும், எதிரிகளை முட்டை 2 கொம்பு இருக்கு, இவ்வளவு இருந்தும் நீ ஏன் பயப்படுற? அது என்னமோ தெரியல, இந்த ஓனாயோட சத்தம் கேட்ட உடனே என் நாடு நரம்பெல்லாம் அடங்கி போயிருது. அதனாலதான் நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன். அம்மா, கோடைத்தனம் உள்ள விட கத்தியே கொடுத்தாலும் என்னதான் தைரியம் சொன்னாலும் அவன் அச்சத்தை விட மாட்டான். அவன் தைரியசாலியாக மாற மாட்டான். இந்த படிப்பினத்தை தான் குட்டிமான் தன் தாயிடம் கற்றது. இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்வது, நாமும் அந்த தாய்மானை போல இல்லாமல் நாமும் தைரியமாய் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.